தன்னோட மாமனார் மாமியார் சிவகுமார் அவருடைய மனைவி இவங்களை பார்க்கறதுக்கு ஜோதிகாவுக்கு பிடிக்கல. ஏன்னா சிவகுமாரும் ஜோதிகா சினிமாவில் நடிக்கிறது அவருக்கு பிடிக்கல. அதனால் 2 பேருக்குமே அந்த 7ஆம் பொருத்தங்கிறது கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஆரம்பத்தில் ஒரு படத்தில் நடித்தா போகுனாங்க, அப்புறம் 2 படத்தில் நடித்தா போகுனாங்க, அப்புறம் ஹிந்தி படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மலையாள படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு ஒரே மன வளர்ச்சியில் ஆயிடுச்சு சிவகுமாருக்கு. சென்னையில் தியாகராய நகரில் தான் குடியிருந்த வீட்டு பக்கத்துலேயே பெரிய இடத்த வாங்கி சிவகுமார் குடும்பம், சூர்யா குடும்பம், கார்த்தி குடும்பம் 3 பேரும் ஒன்றா இருக்கிற அளவுக்கு கூட்டு குடும்பமாக இருக்குன்னு தான் விரும்பினார் சிவகுமார். அதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கல ஜோதிகா. ஏன்னா அவர் தன்னுடைய கணவனையும் தன்னுடைய குழந்தைகளையும் மும்பையிலேயே செட்டில் பண்ணணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டார். அதனால் மும்பையிலே ஒரு பெரிய வசதியான ஃப்ளாட்டோ வீடோ வாங்கிட்டார். அதாவது ஓட்டு போடவும் ஜோதிகா வரல. இந்த கராத்தே ஃபஸ்ட்டு வந்தார் தேவ் அவருடைய பையன், அதுக்கும் வரல. தனுஷும் ஐஸ்வர்யாவும் பிரிஞ்சிட்டாங்க. ஆனாலும் பசங்களுடைய பள்ளிக்கூடத்தில் அது ஒரு ஆண்டு விழாவாக இருக்கட்டும், ஐஸ்வர்யாவும் தனுஷும் ஜோடியாக கலந்துப்பாங்க. ஆனால் அதை கூட செய்ய மறந்துட்டார் ஜோதிகா. சூர்யாவுக்கு சீனியர் தான் ஜோதிகா. இன்னும் சொல்ல போனால் ஜோதிகாவை திருமணம் செய்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய நடிப்பில் ஒரு பாலிஷ் ஏற்பட்டது சூர்யா. அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதுமாதிரி சூர்யாவை விட ஜோதிகா சம்பளம் அதிகமாக தான் வாங்கிட்டு இருந்தார் திருமணத்து வரைக்கும். அதில் எந்த விதத்தில் சிவகுமாருக்கு பொறாமை ஏற்படுறதுக்கு வழி இருக்குது எனக்கு தெரியல. சார் வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். சார் இப்போ சோசியல் மீடியாவில் என்னன்னா, இந்த கடந்த தேர்தலில் சூர்யாவோட குடும்பம் எல்லாருமே ஓட்டு போட வந்திருக்காங்க, ஆனால் ஜோதிகா அவர்கள் வரல அப்படிங்கிறது ஒரு பேச்சுவார்த்தையாகவே போயிட்டே இருந்துச்சு சமூக வலைதளங்களில். அடுத்து பார்த்தீங்கன்னா சூர்யாவோட பையன் இந்த கராத்தேல வின் பண்ணியிருக்காரு, அதுக்கும் சூர்யா அவர்கள் வந்திருந்தாங்க, ஆனால் ஜோதிகா அவங்க வரல அப்படின்ற மாதிரியான பேச்சு. என்ன ஆச்சு, ஏன் அவங்க இந்த பக்கம் வரமாட்டுறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகவே. இல்லை, அது மக்கள் கேள்வி கேட்குற நிலைமையில தான் இந்த விஷயம் இருக்குது. அதாவது அவங்களுக்கு சென்னை வர்றதுக்கு பிடிக்கலை. சென்னை வர்றதுக்கு பிடிக்கலைன்னு சொன்னால் தன்னோட மாமனார் மாமியார் சிவகுமார் அவருடைய மனைவி இவங்களை பார்க்கறதுக்கு ஜோதிகாவுக்கு பிடிக்கலை. ஏன்னா சிவகுமாரும் ஜோதிகா சினிமாவில் நடிக்கிறது அவருக்கு பிடிக்கல. அதனால் 2 பேருக்குமே அந்த 7ஆம் பொருத்தங்கிறது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஆரம்பத்தில் ஒரு படத்தில் நடித்தா போகுனாங்க, அப்புறம் 2 படத்தில் நடித்தா போகுனாங்க, அப்புறம் ஹிந்தி படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மலையாள படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு ஒரே மன வளர்ச்சியில் ஆகிடுச்சு சிவகுமாருக்கு. வெளியே சொன்னால் 4 பேர் தப்பாக பேசுவாங்கன்ட்டு அவர் பேசாமல் வந்துட்டார். ஆனால் சென்னையில் தியாகராய நகரில் தான் குடியிருந்த வீட்டு பக்கத்துலேயே பெரிய இடத்த வாங்கி அதை சிவகுமார் குடும்பம், சூர்யா குடும்பம், கார்த்தி குடும்பம் 3 பேரும் ஒன்றா இருக்கிற அளவுக்கு கூட்டு குடும்பமாக இருக்குன்னு தான் விரும்பினார் சிவகுமார். அதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கல ஜோதிகா. ஏன்னா அவர் தன்னுடைய கணவனையும் தன்னுடைய குழந்தைகளையும் மும்பையிலேயே செட்டில் பண்ணணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டார். அதனால் மும்பையிலே ஒரு பெரிய வசதியான ஃப்ளாட்டோ வீடோ வாங்கிட்டார். அது மட்டும் இல்லை, மிகப்பெரிய ஆடம்பர கார் ஒன்றும் சூர்யாவுக்கு வாங்கி கொடுத்துட்டாரு. விரைவில் ஹிந்தி படத்தில் சூர்யாவும் நடிக்க போகிறாரு அப்படின்னு பேச்சு வந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் சிவகுமாருக்கு பிடிக்காது. சிவகுமார் ஆரம்பத்தில் ஒரு ஃபியட்டு கார் வச்சுருந்தார், எனக்கு தெரியும். அவர் கடைசி வரைக்கும் அதை விற்கலை, வீட்டில் இன்னும் இருக்கத்தான் செய்யுது. அப்படி ஒரு படோடவமாக ரொம்ப செலவாளியாக வாழ விரும்பாதவர் சிவகுமார். அதுக்கு நேர் மாறாக வந்திருக்கார் ஜோதிகா. என்ன செய்ய முடியும்? அதாவது ஓட்டு போடவும் ஜோதிகா வரல. அந்த கராத்தே ஃபஸ்ட்டு வந்தார் தேவ் அவருடைய பையன், அதுக்கும் வரல. இப்போது தனுஷும் ஐஸ்வர்யாவும் பிரிஞ்சிட்டாங்க. 2 பேரும் பிரிஞ்சு தான் வாழ்கிறாங்க 2 வருஷமாக. ஆனாலும் பசங்களுடைய பள்ளிக்கூடத்தில் அது ஒரு ஆண்டு விழாவாக இருக்கட்டும், இல்லாட்டி அவங்களுக்கு கௌரவம் தர்ற விழாவாக இருக்கட்டும், ஐஸ்வர்யாவும் தனுஷும் ஜோடியாக கலந்துப்பாங்க. 2 பேரும் பேசிக்கிறாங்களா இல்லையாங்கிறது வேறு விஷயம். பேசிக்க மாட்டாங்க. ஆனால் 2 பேரும் ஒன்றா வந்தாங்க. அப்போ தன்னுடைய மகன்களுக்கு சந்தோஷப்படுத்துகிறது என்ன விஷயமோ அதை செய்கிறாங்க 2 பேரும். ஆனால் அதை கூட செய்ய மறந்துட்டார் ஜோதிகா. ஏன்னா என்னதான் இருந்தாலும் தன்னுடைய அப்பா அம்மா 2 பேரும் தான் கராத்தேல
பெரிய கர ப்ளூ என்ன கருப்பு பெல்ட் வாங்குறது வந்து பெரிய விஷயம் அது. அது அவருடைய பயிற்சியாளரே சொல்லியிருக்காரு. தேவோட பயிற்சியாளர் சொல்லியிருக்காரு, ஆரம்பத்தில் அவருக்கு வந்து கராத்தே படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இல்லை. ஆனால் தேவோட படிக்கிறவங்க எல்லாருமே இந்த இன்ஸ்டியூட்டில் படித்தாங்க. அதனால் அவருக்கு ஆர்வம் ஏற்பட்டு அவர் வந்து கராத்தே கற்றுக்க வந்தார். ஆனால் ரொம்ப சீக்கிரமாக ஆர்வத்தோட முன்னணியில் வந்து இன்றைக்கி டாப்பில் வந்துட்டார். அது காரணம் அவருடைய முயற்சி, தன்னம்பிக்கை தான். அதனால் அவரை பாராட்டுறோம் அப்படின்னு சொன்னார். அந்த பாராட்டு முறைகளையும் அந்த பரிசு வாங்குகிற விஷயத்தையும் ஜோதியை பார்க்க கொடுத்து வைக்கலைங்கிறது தான் என்னுடைய வருத்தம். சார், ஆனால் சினிமா துறையில் வந்து ஒரு குடும்பம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், நிறைய டிவோர்ஸ் பார்த்துருப்போம், அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து எல்லா குடும்பத்துலேயும் சினிமானாலே இப்படிதான்றப்போ அதில் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக தான் அந்த சிவகுமார் அவரோட ஃபேமிலி வந்து இருந்தாங்க. நான் நிறைய விஷயத்தில் நம்மளும் சொல்லியிருக்கோம், சிவகுமார் ஃபேமிலிக்குள்ளே நல்லது இருக்குது எதுவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் இப்படி ஒரு விரிசல் இது வரும்போது தான் இது வந்து சோசியல் மீடியாலையும் சினிமா துறையிலையும் அதிகமாக பேசப்படுது. ஏன் டக்குன்னு இப்படி விலகிட்டாங்க அப்படிங்கிறது விலகலைங்க. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், ஜோதியாவுக்குள்ளே சூர்யா இருக்கார், சூர்யாவுக்குள்ளே ஜோதியா இருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ளே கருத்து வேறுபாடோ மோதலோ எதுவுமே கிடையாது. ஜோதியாவுக்கு சென்னைக்கு வர பிரியம் இல்லை, அவங்க மாமனார் மாமியாரோட ஒட்டி உறவாட பிடிக்கலைங்கிறது தானே தவிர மற்றபடி அவங்களுக்குள்ள விரிசலோ கருத்து வேறுபாடோ இல்லவே இல்லை. அது தப்பான தகவல். சார், அப்போ இவ்வளோ நாள் ஜோதிகா அவர்கள் நடிக்காமல் இருந்தது காரணம் இதானா சார்? ஒருவேளை சிவகுமார் அவர்கள் சம்மதிக்காதனால தான் ஜோதிகா அவர்கள் இவ்வளோ நாள் நடிக்காமல் இருந்தாங்களா சார்? ஆமாம், அதுதான் உண்மை. அதாவது தன் மனதில் வந்து பெரிய ஆசையை, லட்சியத்தை பூட்டி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி இருந்தாலும் அந்த ஆசைகள் கனவுகள் வெளியே வர்த்தனை செய்யும். அது பூதாகரமாக வந்துருச்சு ஜோதிகாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ ஜோதிகா அவர்கள் சினிமாவில் வந்து திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்து அதிக படங்கள் நடித்து, அதாவது சூர்யா படங்களுக்கு விட அதிகமாக வந்து ஜோதிகா படங்கள் வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சுன்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் நிறையா வந்துச்சு. சூர்யாவோட ஜோதிகா வந்து நல்ல நல்ல படங்கள் நிறைய நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது. ஒருவேளை அது வந்து சிவகுமார் அவர்களுக்கு ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குமா சார்? இப்போ இல்லை, ஆரம்பத்திலிருந்து சூர்யாவுக்கு சீனியர் தான் ஜோதிகா. இன்னும் சொல்லப்போனால் ஜோதிகாவை திருமணம் செய்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய நடிப்பில் ஒரு பாலிஷ் ஏற்பட்டது சூர்யா. அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதேமாதிரி சூர்யாவை விட ஜோதிகா சம்பளம் அதிகமாக தான் வாங்கிட்டு இருந்தார் திருமணத்து வரைக்கும். அதில் யாரும் மறைக்கவும் முடியாது. அதனால் அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அதில் எந்த விதத்தில் சிவகுமாருக்கு பொறாமை ஏற்படுறதுக்கு வழி இருக்குது எனக்கு தெரியல. அவருக்கு தன்னுடைய மருமக நடிக்க வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கலாம், மருமகளுக்கும் நடிக்கணும்னு இருக்குல்ல. அவருக்கு ஒரு சுதந்திரம் இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குல்ல. நீ வந்து என் புருஷனை பெற்றவன், ஆனால் எங்கள் புருஷன் வந்து நடிக்கிறதுக்கு அனுமதிக்கிறாரு, நீ என்ன குறுக்கலை அப்படிங்கிறது வர்த்தனை செய்யும். அதில் தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ சிவகுமார் பேச்சை சூர்யாவும் கேட்டு சூர்யாவுடைய பேச்சை மீறி ஜோதியா நடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அப்படி இல்லைல்ல. ஜோதியா வந்து நடிக்கிறது சிவகுமாருக்கு பிடிக்கலைன்னு சொல்ல முடியாது, பிடிக்க தான் செய்யுது. மம்மியோட ஒரு மலையாள படம் பண்ணாங்க, ஜோதியாவுடைய பெர்ஃபார்மன்ஸு சூப்பராக இருந்துச்சுன்ட்டு மம்முட்டியே சொன்னார். அதனால் அதை அந்த நடிப்பு ஆசைக்கு யாரும் தடைப்பட முடியாது. அந்த ஒரு காரணத்தினால தான் மீண்டும் இன்னொருத்தவங்களும், அதாவது இன்னொரு பையனுக்கும் சினிமா நடிகையா இல்லாமல் வேலை இடத்துலேருந்து ஒரு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கின்றக்காண்டி கார்த்திக் வந்து சினிமா துறையில் இல்லாமல் வெளியே இருந்து ஒரு திருமணம் பண்ணி வச்சார். ஆமாம், தன்னுடைய ஜாதியை சேர்ந்த ஒரு பொண்ணை கட்டி வச்சார். அது வந்து கார்த்திகிட்டையும் சொன்னார், டே இவங்க அண்ணன் தான் இப்படி போயிட்டார், நீ இப்படி போகாத அப்படின்னு சொன்னோன்னே கார்த்திக் அப்பாவுக்கு ஏற்ற பிள்ளையாக நடந்துக்கிட்டார். அதில் எந்த தப்பும் இல்லை. கார்த்திக் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம்.